அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. அல்லாஹுடைய ஃபஸல் கிருபை கருணை அல்லாஹ் நம்மளை அவனை பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பளித்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். துல் ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிச்சிருச்சு. துல் ஹஜ்ஜுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஈமானோடு இஸ்திகாமத்தாக இருந்து வெற்றி பெற்றார்கள். இப்போ இஸ்லாம்னு சொன்னாலே தியாகத்துக்கு பேர் தான் இஸ்லாம். முஸ்லீம் சொன்னா என்ன? தியாகம். தியாகத்துக்கு பேர் தான் இஸ்லாம். ஒரு மனுஷன் இப்போ கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாருன்னா இப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா தியாகம் செய்யணும். அவர் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். என்ன தியாகம் செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவர் அடுத்த வக்து அவருக்கு தொழுகை கடமையாகும். அடுத்த வக்து அவர் மீது தொழுகை கடமை. இப்போ தொழுகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தொழுகை தெரிஞ்சிட்டு அப்புறமா தான் தொழுகணும் அப்படின்றதல்ல. அடுத்த வக்தே அவர் நேரத்தை தியாகம் செய்யணும். அசருக்கு பிறகு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. புரியுதுங்களா? இஸ்லாத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகரிப் வாங்க சொல்லிட்டாங்க. உடனே அவர் தொழுவணும். ஒது செய்கிறது எல்லாம் எப்படி ஒது செய்கிறாங்கன்றதை பார்த்து அவர் ஒது செய்யணும். கண் பார்த்தா கை செய்யும். இன்னும் பெரிய கம்பு சுத்துற வேலை கிடையாது. ஒது செய்கிறது கம்பு சுத்துற வேலையா? முகம் கழுவுறது எப்படி கழுவணும், எப்படி தர்த்தீபாக கழுவணுன்றதை பற்றி அவன் ஒழு செய்கிறத பார்த்து ஒழு செய்யும். ஏன்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட முதல்ல அவர்கள் தொழுகை கடமையானவன நபிக்கு 13 வருஷம் பிறகு தான் தொழுகை கடமையாச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லின்னு தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் தொழுகிறேன், நான் எப்படி தொழுகிறேன்றதை பார்த்து நீங்கள் தொழுவுங்க அப்படின்னா நபி அவர்கள் தொழுது காண்பித்தார்கள். அதை பார்த்து சத்திய சஹாபாக்கள் தொழுதாங்க. ஜமாத்துனா என்ன? ஜமாத்தா எப்படி தொழுவணுன்றது நபி காமிச்சாங்க. நான் குனிஞ்சா நீங்கள் குனியணும். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நான் குனிஞ்சா நீங்கள் குனியணும். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நான் எழுந்துச்சுன்னா நீங்கள் எழுந்திருக்கணும். நபி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் நபியை பார்த்து தொழுதார்கள், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இஸ்லாத்துக்கு வந்தவொடனே நீ பார்த்து செய். எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பாரு, அதே மாதிரி செய். ஒருத்தர் ஒரு நடிகர், அவர் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாத்தில் நான் மற்ற இடங்களில் போகும்போது மற்ற மதங்களில் ஒரு வேற்றுமை இருக்குது. சில பேருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, சில பேருக்கு முன்னுரிமை இல்லை, சில பேர் உள்ளே போகலாம், சில பேர் உள்ளே போகக்கூடாது. இது மாதிரி தடைகள்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா மற்ற மதங்களில். ஆனால் இஸ்லாத்தில் பார்க்கும்போது நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தொழுவு போனால் என்னை யாருமே தடுக்கவே இல்லை. என்னை யாரும் நீலாம் வராதுன்னு சொல்லலை. நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே என்னை எல்லோருமே கட்டி அணைச்சி தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, நீங்கள் முன்னாடி போங்கன்றாங்க. என்னை தொழுகிறதுக்கு முன் வரிசையில் நிறுத்துகிறாங்க. எனக்கு அப்போ தான் விளங்குச்சு, இறைவனை வணங்குவதற்கு இஸ்லாத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்பேஸ் எல்லாருக்குமான ஸ்பேஸாக இருக்குது. மற்ற மதத்துலலாம் வணக்கத்திற்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமான ஸ்பேஸாக இல்லை.
ஒரு சிலர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் தூரமா இருக்கிறாங்க. நீ வரக்கூடாதுன்றாங்க, நீ வரலான்றாங்க. இப்படி ஒரு பாகுபாடு இருக்குது. பட் இஸ்லாத்தில் அந்த பாகுபாடே இல்லை. கருப்பினத்தா இருந்தாலும் சரி, சிவப்பினத்திலிருந்தா இருந்தாலும் சரி, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அவர்கள் முஸ்லிம் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்கள் எல்லோரையும் ஒரு மனிதராக சகோதரர்களாக பார்க்கக்கூடிய பார்வை இஸ்லாத்துல நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன், அல்லாஹு தாலா இது இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்ன்றான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கு, அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அது இறைவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இது. அப்போ தியாகம், நான் அதை சொன்னேன், இஸ்லாத்துக்கு வந்தவொன்னு நீ செய்ய வேண்டியது என்னன்னா உன்னுடைய நேரத்தை தியாகம் செய்யணும். நீ பொருள் ஈட்டக்கூடியவனாக ஜக்காத்து கொடுக்க கடமை வந்துடுச்சுன்னு சொன்னா நீ பொருளை தியாகம் செய்யணும். 2.5% கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஏழைகளுடைய பணத்தை உன்னிடத்துல கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், நீ தான் அதை கொடுக்கணும்ன்றான். எனக்கே பிரித்து கொடுக்க தெரியும். அல்லாஹ் நாடுனா உனக்கு உண்டானது இருந்தா இது ஏழையுடைய காசை நான் 2.5% நானே உன்கிட்ட வந்து உங்ககிட்ட கொடுக்காமலே நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. டாக்ஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறான் பாருங்க, டாக்ஸ் பிடிச்சிட்டு தானே கொடுக்குறாங்க கம்பெனியில. அந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து அல்லாஹு தாலா அந்த 2.5% பிடிச்சிட்டு கொடுக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் 2.5% சேர்த்து ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீ தான் டாக்ஸ் கட்டணும், ஏழை வரியை நீ தான் கட்டணும். ஏன் அப்ப நல்லா அப்படி கொடுத்தான்? இப்போ கெட்டாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் பாவி ஆயிடுவான்றான். எவன் ஒருவன் ஏழைகளின் பணத்தை அல்லாஹ் சேர்த்து பணத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது, இது ஏழையுடைய பணம் அப்படின்னு 1 லட்சம் ரூபா அல்லாஹ் கொடுத்தான்னா அதுல 2.5% எடுத்து வைக்கணும். 10 லட்சம் கொடுத்தான்னா 25,000 ரூபாய் எடுத்து வைக்கணும் வருஷத்துக்கு. மாசம் இல்லை, வருஷத்துக்கு. நம்மள்ட்ட 10 லட்ச ரூபா சேஃப்டி இருக்குன்னா, தங்கமா இருந்தாலும் சரி, அது பணமா இருந்தாலும் சரி, 2.5% நீங்க எடுத்து வைக்கணும். பொருளா இருந்தாலும் புரியுதுங்களா? வியாபார பொருளா இருந்தாலும் 2.5% நீ கொடுக்கணும். 10 லட்ச ரூபா சரக்கு இருக்குன்னா அதுல 2.5% நீ கொடுத்தாகணும். 25,000 கொடுக்கணும் ஏழைகளுக்கு அப்படின்னும் போது, ஏன் அல்லாஹு தாலா நம்மள்ட்ட கொடுக்க சொல்றான் அப்படின்னா, கொடுக்கலன்னா நம்ம பாவி ஆயிடுவோம்ல, இது அல்லாவே கொடுத்துடலாம்ல என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்கிறான், உனக்கு கொடுக்கும் குணம் வர வேண்டும். நீ முஸ்லிமாக இருந்தால், நீ மூமினாக இருந்தால் இதன் மீது நீ நம்பிக்கை வரக்கூடாது, இறைவன் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும். இந்த 25,000 இருந்து எனக்கு யூஸ் ஆகுமே என்ற நம்பிக்கை வரக்கூடாது உனக்கு. 25 இல்ல 10 லட்சமா, 10 லட்சத்தை கொடுத்தவன் அவன், அவன் இதை விட அதிகமாக எனக்கு கொடுப்பான். இது ஏழையுடைய பணம் என்று நீ கொடுக்கக்கூடிய அந்த குணம், கொடுக்கக்கூடிய மனம், இது ஏன் ஹாஜத்தரவா இல்லை என்ற ஈமான். ஃபர்ஸ்ட் அதான் ஈமான் தான். குணம் அடுத்தலாம், அதுக்கு அடுத்த பிரச்சனை. ஈமான் முதல்ல எனக்கு என் மீது இருக்க வேண்டும். இதை கொடுத்தது நான் என்று நினைக்க வேண்டும்ன்றான். அல்லாஹ் கொடுத்தான்ற ஈமான் வந்துச்சுன்னா அவனை இது மட்டும் தான் கொடுப்பேன் சொல்றான். நீ எனக்காக வேண்டி கொடுத்தால் நான் உனக்காக 10 மடங்கு அதிகமாக கொடுக்கிறேன்றான். 25,000 தான் அல்லாஹ் கொடுக்க சொன்னான். 10 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது, 25,000 தான் அல்லாஹ் கொடுக்க சொன்னான். நான் 40,000 கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 40,000 ஏழைகள் கொடுக்குறேன். ஜக்காத் 25,000, மீதி சதக்கா தான தர்மம் செய்யறேன் என்று செய்தால் அல்லாஹ் ஒண்ணுக்கு 10 மடங்கு கொடுக்குறேன்றான். இது கடமை 25,000, பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பாரு 15,000, அதுக்கு ஒண்ணுக்கு 10 மடங்கு நான் கொடுக்குறேன்றான் அல்லாஹ். ஈமான் உன்னுடைய உள்ளத்துல வர வேண்டும், அதுதான் முக்கியம். நோன்பு, நான் காலம் காலமாக சாப்பிட்டுதான் வாழ்றேன்ற ஒரு ஈமான் இருக்கிறாரு. காலகாலமா சாப்பிட்டாதான் என்னால வாழ முடியும், அது உண்மைதானே. மதியம் ஆபீஸ்ல இருந்து வந்தவொடனே சாப்பாடு வைன்றான். அன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டா வந்துட்டான்னு வச்சுங்க, எப்பவும் 1:30 மணிக்கு வருவாரு, அன்னைக்கு 2:30 மணிக்கு வந்துட்டாரு. சாப்பாடு வைன்னா, வெளியே போயிட்டேன் மனைவி சொல்றாங்க, இந்த ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 1 hour இப்பவே எனக்கு கை காலெல்லாம் உதறுன்றான். சரி முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்றேன் அப்படிங்க, எதுவும் பண்றாங்க. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, பசிக்குது எனக்கு, வேற வேலை இல்லைனாலும் பசின்னு ஒண்ணு வருது இல்ல, கை காலெல்லாம் உதறுதுன்றானே, பலகீனமாகுதுன்றான்ல. ஸோ அப்போ இதை கொண்டுதான் வாழ்றோன்ற ஒரு எண்ணம் மைண்ட்ல உட்கார்ந்துருக்கு பாருங்க.
இதை உடைக்க தான் அல்லாஹு தாலா ரமதானை கொடுத்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதான் வரும். அந்த ரமதான்ல 14 மணி நேரம், சில சமயங்கள் 16 மணி நேரம் சாப்பிடாம நீ இருக்கணும். 16 மணி நேரம், 14 மணி நேரம், 13 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். புரியுதுங்களா? வேலைக்கு போகணும், போய் தான் ஆகணும். ஒரு மாசம் நான் லீவ் போட்டு வீட்டில் இருப்பேன்னு யாராவது சொன்னாங்களா? சொன்ன விடுவாங்களா? இப்போ அந்தந்த வேலையை அவர் செய்யதான் செய்கிறார். புரியுதுங்களா? அதிகாலை ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கும். திடீர்னு டாய்லெட் அர்ஜென்ட்டா நிறைய தண்ணி குடிச்சு படிச்சுட்டான். 3 மணிக்கு ஒன்றுக்கு பாத்ரூம் வருதுன்னு வச்சுங்க, டாய்லெட் வருதுன்னு வச்சுங்க, எஞ்சி போறாரு, யூரின் போறாரு. அதே சிரமமா இருக்கும். சே, இந்த நேரத்தில் வந்து யூரின் வருதே, நேற்று நைட்டு நம்ம தண்ணி ரொம்ப குடிச்சிருக்கூடாது, இப்போ 2வது போய் படுத்தா தூக்கம் வரணுமே. புரியுதுங்களா? அப்போ யூரின் போறதுக்கே யோசிக்கிற மனுஷன். யூரின் போறதுக்கே, அது என்னைக்கா ஒரு நாள் இவன் நைட்டு தண்ணிக்கு அதிகமாக குடிச்சிட்டு படுத்துட்டா, நமக்கு இடையில யூரின் வந்துச்சு, தூக்கம் களைஞ்சி யூரின் போற அளவுக்கு ஒரு தகாசா, ஒரு உடல் அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, உடலுடைய தேட்டம் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம யூரின் போறதுக்கு எரிச்சல் பட்டு தான் யூரின் போறோம். திரும்ப போய் படுத்தா தூக்கம் வரணும், கொஞ்ச நேரத்தில் பாங்க சொல்லுவாங்க, ஃபஜ்ர் வேற தொழுகணும், இந்த நேரத்தில் இப்போ வேற முழிப்பு வந்துருச்சே. புரியுதுங்களா? ஒரு 1 hour பொறுத்து முழிப்பு வந்திருந்தாலும் ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்துருக்கலாம், ஃபஜ்ர் தொழுதுருக்கலாம். இப்போ 2வது வேற எழுந்திருக்கணுமே ஒரு எண்ணம் வருது பாருங்க. இதுல டெய்லி தினமும் நீ அந்த நேரத்தில் முழிச்சு அலாரம் வச்சு முழிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த ரொட்டீன் வாழ்க்கைக்கு மாற்றம் செய்ய சொல்றான் அல்லாஹ். ஆதத்து, இபாதத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, இபாதத் வணக்க வழிபாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய ஆதத்தை முறிப்பதற்கு பேர் தான் இபாதத். நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கை இருக்க, அதை பிரேக் பண்றதுக்கு பேர் தான் இபாதத்ன்றாங்க. காலைல இருந்து வேலை செய்யுது, இப்ப என்ன கடையில உட்கார்ந்து இருக்கிறாரு, ஜுஹர் பாங்கு சொன்ன உடனே இனி என்ன வியாபாரம் நடந்தாலும் சரி விட்டுட்டு போய் ஆகணும், பிரேக் பண்ணு, அல்லாஹ்வுக்காண்டி பிரேக் பண்ணு. அசரு ரொம்ப ரொம்ப பிசினஸ் நல்லா இருக்கு, விட்டுட்டு போனமே, அதெல்லாம் அல்ல ஹய்யால சலான்னு சொல்லிட்டா நீ பிரேக் பண்ணி போகணும். அப்ப ஆதத்தை பிரேக் பண்றது தான் இபாதத். ஆதத்தை பிரேக் பண்றது தான் இபாதத். வருஷம் ஃபுல்லா நாம ஒரு ருட்டீனா ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம், சாப்பாடு முறையில. அந்த ஒரு மாசம் அந்த லைஃப் ஸ்டைல உடைகின்றான் அல்லாஹ், அதுதான் இபாதத்ன்றான். அல்லாஹ் ஃபதுல் செய்யணும். அதனால நம்முடைய நேரங்களை தியாகம் செய்வதற்கும், நம்முடைய ஆதத்தை தியாகம் செய்வது, ஒரு ரொட்டீன் வாழ்க்கையை தியாகம் செய்யறது, பிரேக் பண்ணி அல்லாஹ்வுக்காண்டி செயல்படுவது பாருங்க, இதுக்கு பேர் தான் இபாதத். தான் சொன்ன இஸ்லாம்னு சொன்னாலே என்ன சொல்றாங்க? தியாகத்துக்கு பேர் தான் இஸ்லாம். அதுதான் படிச்ச தியாகம் என்பதே இஸ்லாம், தியாகம் என்பதே இஸ்லாம்னு ஒரு பாட்டை படிச்சிருக்கிறார். இஸ்லாத்துடைய லாஸ்ட் மந்த் ஹஜ், துல் ஹஜ், அதுக்கு பிறகு முஹர்ரம். இஸ்லாத்துடைய லாஸ்ட் மந்த் தியாக திருநாள் வருது. தியாக திருநாள், தியாகம் செய்யணும். தன்னுடைய பிள்ளையை அறுத்து, அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளையை அறுத்து தியாகம் செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு மலக்கு அல்லாஹு தாலா அனுப்புறான். மனிதரா தான் வர்றாரு, மலக்கு இல்லை, மனிதர் தான் வர்றாரு. ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் மீது ஒரு அழகான தஸ்பீஹ் செய்கிறார். அல்லாஹ் மேல ஒரு தஸ்பீஹ், இறைவனுடைய தஸ்பீஹாத்தை ஓதுறார். அதை பார்த்தவொடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நேசனார அல்லாஹ்வின் மீது அழகான தஸ்பீஹ் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தஸ்பீஹ் சொல்லி முடிச்சிட்டார். திரும்ப அதை சொல்றாங்க அந்த மனுஷரை. அவர் சொன்னார், நான் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்?
என்ன கொடுப்பீங்க நீங்க? அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த ஒட்டக மந்தையை நான் உனக்காக கொடுத்துறேன். ஒட்டக மந்தை இருக்குல்ல, அதை அப்படியே நான் உனக்கு கொடுத்துறேன். இந்த தஸ்பீஹை ஒரு தடவை சொன்னா போதும். உடனே அவங்க வந்து அந்த தஸ்பீஹ் சொல்றாங்க. ஒட்டக மந்தையை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதாவது வாய்மொழி தானே, சொன்னால் வாக்குக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். கொடுத்துட்டேன்டா, திரும்ப சொல்றீங்களா அப்படின்னு இன்னும் கேட்கணும் போல ஆசையா இருக்கு. இவ என்ன தருவீங்க? என்னுடைய மாடு மந்தையை தந்துடுறேன். சரியா அவங்க ரெண்டாவது சொல்றாங்க அந்த தஸ்பீஹ். மாட்டு மந்தையை கொடுத்தாச்சு. திரும்ப எனக்கு கேட்கணும் போல ஆசையா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப என்ன தருவீங்க? என்னுடைய ஆட்டு மந்தையை கொடுத்துறேன். திரும்ப சொல்றான். அதையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டேன்டா. அப்பதான் சொன்னாங்க, இன்னொரு தடவை கேட்கணும் போல ஆசையா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை. ஏன்னா மாடை கொடுத்தாச்சு, ஒட்டகத்தை கொடுத்தாச்சு, மாடு கொடுத்தாச்சு, ஆடும் கொடுத்தாச்சு. என்கிட்ட இப்ப கொடுக்க ஒண்ணும் இல்லை. ஒரு கால் அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்திருந்தால் நான் அந்த குழந்தையை இந்த தஸ்பீஹுக்காக கூட்டு போங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கொடுத்துருப்பேன். குர்பான் செஞ்சிருக்கேன். அல்லாவுடைய அந்த இஸ்முக்காக வேண்டி, அல்லாவுடைய தஸ்பீஹுக்காக வேண்டி என் குழந்தைய உங்கள்ட்ட கொடுத்துருப்பேன்டான். இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு குழந்தை இல்லை. இப்ராஹிம் இஸ்லாம் குழந்தைய கேட்கவும் இல்லை அல்லாட்ட. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா என்ன செய்வோம்? வயசாகிட்டே இருக்கு, குழந்தை இல்லைன்னா நம்ம அல்லா குழந்தை இல்லை ரப்பே குழந்தை கொடுன்னு கேட்போம் இல்லை. ஜக்கரியா இஸ்லாம் குழந்தைய கேட்டாங்க. ஜக்கரியா இஸ்லாம் குழந்தை இல்லை, அல்லா எனக்கு குழந்தைய கொடுன்னு பல தடவை துவால அல்லாட்ட கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் கேட்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனை நேசித்தார்கள். அல்லாவை அவ்வளோ நேசித்தார். இப்போ அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி நரக, அதாவது நம்ரூது நெருப்புல தூக்கி போட்டான் இப்ராஹிம் இஸ்லாம். நம்ரூது நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல வந்து இப்ராஹிம் இஸ்லாமை தூக்கி போட்டான். இப்போ இந்த நேரத்துல ஜிப்ரைல் அலி இஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஹல்லக ஹாஜத்து மின்னின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களை நெருப்புல போட போறான், கட்டி வச்சிருக்கிறான், அப்படி தூக்கி எறிய போறாங்க நெருப்புல. இப்போ நீங்க நெருப்புல போய் உழுவ போறீங்களே, ஏதாவது ஒரு உதவி தேவையா உங்களுக்கு? நான் உதவி செய்யறேன் அப்படின்றாங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன், காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, லா ஹாஜத்தும் இல்லக்க, உங்கள்ட்ட எந்த ஹாஜத்தும் இல்லை, எங்க தேவையும் உங்கள்ட்ட கிடையாது. சரி, அப்போ அவங்கன்னு சொன்னாங்க, அப்போ எங்கிட்ட தேவையில்லை, நான் ஒரு மஹ்லூக்கு தான், படைப்பு தான், எங்கிட்ட நீங்க தேவையாக மாட்டீர்கள். ஏன்னா நீங்க நபி, இறைவனிடமே தேவையாக வாழக்கூடியவர்கள், இறைவனிடத்திலேயே தேவையாகி வாழக்கூடியவர்கள். அதனால எங்கிட்ட நீங்க தேவையாக மாட்டீங்க. அந்த அல்லாட்டையாவது கேட்கலாம்ல, அல்லா என்ன நம்புறது கெட்டி நெருப்புல போட போறான், என்னை காப்பாத்துன்னு சொல்லலாம்ல. அப்போ அவங்க சொல்றாங்க, இது இறைவனுக்கு தெரியாமல் இருந்தால் நான் சொல்லலாம். என் ரப்பு என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நான் நெருப்புல உழுவு போறது அல்லாவுக்கு தெரியதான் செய்யும். தெரிஞ்சிருந்தும் அவன் சும்மா இருக்கிறான்னு சொன்னா, இந்த நெருப்பில் விழுந்து நான் எரிந்து கரிந்து சாம்பலாவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப என்னுடைய நேசனான, என்னுடைய ஹலீல், என்னுடைய நண்பனான என் ரப்புல் ஆலமீன் இந்த நெருப்பிலே விழுந்து கரிவதை அல்லாஹ் விரும்பும் போது அதுக்கு மாற்றமாக நான் ஏன் விரும்ப வேண்டும்ன்றாங்க. அல்லாவே இந்த நெருப்புல விழுந்து நான் ஷஹீதானு விரும்பினான்னா அதுக்கு மாற்றமா நான் ஏன் விரும்பணும்? அவன் விருப்பம் தான் என் விருப்பம்ட்டாங்க. அல்லாவுடைய விருப்பம் தான் என் விருப்பம். நான் அல்லாவுடைய விருப்பத்திற்கு மாற்றமான ஒரு விருப்பத்தை வைத்துக் கொள்பவன் அல்ல. அவ்வளோ நேசிக்கிறேன் நான் அல்லாவே. அல்லாவுக்காக வேண்டி நான் குர்பானாக தயாரா இருக்கேன். தன்னையே குர்பானாக தயாராக இருக்கும் போது தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு அல்லாட கேட்கவா செய்வாங்க? தான் உயிர் பிரிய போகுது, அல்லா இதையே எனக்கு காப்பாத்திடப்பே, நெருப்புல இருந்து என்னை காப்பாத்தியாலான்னு கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுக்கவில்லை என்று அதையா கேட்க போறாங்க? அவங்க கேட்கவே இல்லை அல்லாட்ட. ஆனா இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே என்ற நிலை வரும்போதுதான் சொல்றாங்க, ஒரு கால் என் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால் இந்த தஸ்பீஹுக்காக வேண்டி அந்த குழந்தையை நான் உங்களிடம் கொடுத்திருப்பேன்றான். என் ஆடு மாடு ஒட்டகத்தை கொடுத்த மாதிரி என் குழந்தையை சேர்த்து நீங்க கூட்டு போங்க, பரவாயில்ல, என் ரப்புடைய அந்த இஸ்மு எனக்கு போதுமானது.
அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை கேட்டதே எனக்கு போதும், என் புள்ள பெருசு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன்றாங்க. ஆனா இல்ல, அவரு சொன்னாரு, நான் உங்களை சோதிப்பதற்காக அனுப்பப்பட்ட மலக்கு. என்ன அல்லாஹ் அனுப்புனான் உங்களை சோதிக்கிறதுக்கு. நீங்க என்ன மாதிரியான அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைத்திருக்கிறீர்கள் என்பதை சோதிக்க அனுப்பப்பட்ட மலக்கு நான். மனித ரூபத்தில் வந்தேன். இறைவனுடைய தஸ்பீஹை அல்லாஹ் என்ன உங்க முன்னாடி சொல்ல சொன்னான். ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு புள்ள இருந்தா கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது காதல் கொண்ட நபி நீங்க. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்கன்ட்டு அவர் போயிட்டார். இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? உங்களை சோதிக்க தான் அல்லாஹ் அனுப்புறான். உங்களுடைய ஈமானை சோதித்து விட்டாச்சு. உங்களுடைய ஈமானை சோதிச்சுட்டாங்க அல்லாஹ். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டான்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வாங்கிட்டாங்க. யா அல்லாஹ், நீயே போதுமானவனாக இருக்கிறாய். இந்த ஈமானை எனக்கு பிச்சை கொடுத்திய ரப்பே, உன் முஹப்பத்தை எனக்கு பிச்சை கொடுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, புள்ளைய கொடுத்தா கொடுத்துருவேன்னு. உடனே அல்லாஹு தஆலா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. அவங்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையாருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. ஒரு சந்தோஷம். அல்லாஹ், நான் குழந்தைய உனக்காக கொடுப்பேன்னு சொன்ன உடனே நீ குழந்தைய கொடுத்துட்டியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்ப அந்த அந்த தாயையும் குழந்தையையும், வயிற்றில் குழந்தை வளர்கிறது, நேசிக்கிறாங்க. ஒரு நேசம் வரதான செய்யும். அது மனித இயல்பு. அந்த மனித இயல்பினான ஒரு முஹப்பத்து. ஆனால் அல்லாஹ்வின் மீது உள்ள முஹப்பத்து அது கடுமையானது. திருமறையில் அல்லாஹ் சொல்றான், மற்ற மதத்தினர்கள் அவர்களுடைய கடவுளை நேசிக்கிறார்கள், என்னுடைய மூமினான அடியார்கள் என்னை நேசிக்கிறது எப்படின்னு சொன்னா அஷத்து ஹுப்பன் லில்லான்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நேசம் இருக்கிறதே, மற்ற கடவுள்களை அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்தினர் நேசிப்பது இருக்கிறதே, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா அவங்க நேசம் தான் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய மூமினான அடியார்கள் அஷத்து ஹுப்பன் இல்லா, இறைவன் மீது கடுமையான முஹப்பத் வைத்திருக்கக்கூடியவர், கடுமையான முஹப்பத். அப்போ அந்த முஹப்பத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நபிமாருடைய ஈமான் எப்படி இருக்கும்? அஷத்து ஹுப்பன் இல்லா. இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது. அவங்க இப்போ குழந்தைய அல்லாஹ் கொடுத்தான். அவங்க அந்த குழந்தையும் தாயும், குழந்தை பிறந்துருச்சு, அழகான குழந்தை, ரசித்தார்கள், கொஞ்சினார்கள். இறைவனுடைய இறைவன் இயற்கையாக ஒரு ஒரு பிரியம் வரும். அது ஒரு சின்ன பிரியம் தான். ஆனா அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியம் வேறு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உங்க குழந்தையும் மனைவியும் நேசமா, இல்ல நான் என்னுடைய நேசம் அதிகமா, குழந்தையின் நேசம் மனைவியின் நேசம் அதிகமா, என்னுடைய நேசம் அதிகமா அப்படின்னு சோதிக்க அல்லாஹு தாலா ரெண்டு பேரையும், குழந்தை கை குழந்தையா இருக்குது, ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுவாங்கன்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ஒட்டகத்துல ஏறி கூட்டு போறாங்க, ஏற்றி கூட்டு போறாங்க. கூட்டு போய் பாலைவனத்துல கரெக்டா அந்த காபத்துல்லா, எங்கே அல்லாஹு தாலா காபத்துல்லாவை நிர்வகிக்க சொன்னானோ அந்த இடத்துல விட சொன்னான். ரெண்டு பேரையும் இறங்கி விட்டாங்க. விட்டுட்டு அவங்க பாடல திரும்பி போறாங்க. ஹஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுடைய மனைவியார் கேட்குறாங்க, நபியே என்னை இப்படி விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன் என்னை விட்டு போறீங்கன்னு கேட்குறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. திரும்ப கேட்குறாங்க, ஏன் இப்படி நான் இங்க பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டு போறீங்களே குழந்தையோட? அவங்க பதிலே சொல்ல. மூணாவது தடவை கேட்டாங்க, இது இறைவனின் கட்டளையா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவங்க வாயால் பதில் சொல்லவில்லை, தலையை மட்டும் அசைத்தார்கள். ஆமான்னு சொல்லி தலையை அசைச்சாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவன் எங்களை விட சொன்னால், எந்த இறைவன் எங்களை இந்த பாலைவனத்தில் விட சொன்னானோ அவன் எங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை. அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுது. அப்போ சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது இங்கிருந்து அங்க பார்த்தால் அந்த மலையின் மீது, அந்த குன்றின் மீது ஒரு தண்ணீர் இருக்கிறது போல தெரிகிறது. ஓடுறாங்க. அங்கிருந்து இங்க பார்த்தா இங்க தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. இங்கிருந்து அங்க ஓடி வராங்க. ஸோ இப்போ ஒரு காணல் நீர்னு சொல்லுவோம். அதை காணல் நீர் இருக்கிறது, அல்லாஹ் காணல் நீர் அவர்களுடைய கண்களில் தென்பட்டது. அதை பார்த்து ஓடினார்கள். ஒரு தடவை ரெண்டு தடவை ஓடினா இல்லைன்னு தெரிஞ்சிடும்.
ஓடாம உட்காந்துடலாம் ஒரு இடத்துல. யா அல்லாஹ் தண்ணீரை நீ தான் கொடுக்கணும், ஈமான் உன் மேல வச்சிருக்கிறேன், என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் நீ, இந்த பாலைவனத்தில் விட சொன்னவன் நீ, விட்ட பிறகு இந்த பாலைவனத்திலும் எனக்கு என் ஹாஜத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நீ அப்படின்னு உட்கார்ந்து அல்லாட்ட அவங்க முனாஜா செஞ்சுட்டு அல்லாட்ட மன்றாடி கொண்டு இருக்கலாம். ஆனா அவங்க 7 முறை ஓடினாங்க. 7 முறை ஓடின பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடியிலிருந்து அந்த தண்ணீர் பொங்குதுன்னு சொன்னாங்க. தண்ணீர் பொங்கி வந்துச்சு. இப்போ ஏன் ஓடணும்? காணல் நீர்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் ஓடணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் காணல் நீரை கண்டு ஓடவில்லை, இறை பொருத்தத்தை கண்டு ஓடியவர்கள். அல்லாஹு தாலா காணல் நீரை காட்டினான், புரியுதுங்களா? அது பின்னாடி ஓடுறாங்க. அது ஏன் ஹாஜத்தரவா இல்லைன்ற ஈமான் அவளுக்கு இருந்துச்சு. என் கண்ணில் படுவது காணல் நீர் தான், அது என் தேவையை பூர்த்தி செய்யாது, புரியுதுங்களா? ஆனால் அங்க அல்லாஹ் இல்லாமல் இல்லை. அந்த காணல் நீரிலும் அந்த இடத்திலும் அல்லாஹ் இல்லாமல் இல்லை. நான் தண்ணீரை கண்டு ஓடவில்லை, அல்லாஹவை கண்டு ஓடுகிறேன் அப்படின்னு ஓடினாங்க. சொல்லுதுங்களா? அல்லாஹு தாலா 7 முறை ஓடின பிறகு தண்ணீரை வர வச்சான். சரி, இப்போ 7 முறை ஓடலை, 7 முறை ஓடி தண்ணி வரல, ஒரு 20-30 முறை ஓடின பிறகுதான் தண்ணி வந்துச்சுன்னா, அந்த செயலை அல்லாஹு தாலா லா யுலியும் அமலல் மூமின் லா யுலியும் ஈமானல் மூமின் ஏதோ ஒரு அதிஸ் இது குரான்ல வருது. அந்த அந்த அல்ஃபால்கள் மறக்கிறேன். உங்களுடைய ஈமான் சொன்னா அங்க அமல சொல்றான் அல்லாஹ். நான் வீணாக்க மாட்டேன்றான். அந்த 7 தடவை ஓடினீங்களே அதை நான் வீணாக்க மாட்டேன்றான் அல்லாஹ். அது வீணான செயலாக போய்விடாது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹு தாலா உம்மத்தே முகமதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இதை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். 7 முறை ஓடுறது ஹஜ்ஜில் சை செய்யறதுன்னு சொல்லுவான். இப்போ கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமின்கள் அந்த செயலை செய்யணும். அப்ப அந்த அமலை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏன்னா அந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலாக ஆகிவிட்டது. இப்போ அவர்கள் 30 முறை ஓடின பிறகுதான் தண்ணி வந்துச்சுன்னா அவங்க ஓடுவாங்க, அவங்களுடைய ஈமான் இருக்குது, புரியுதுங்களா? அவர்கள் நிஸ்பத்தை நம்பக்கூடியவர்கள் அல்ல, இறைவனை நம்பக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு அல்ல அந்த ஈமானுடைய ஆற்றல்னு சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி வரக்கூடிய முஸ்லிமான உம்மத்தே முகமதியா ஓட முடியாது. அதனால நம்மீது ரஹமத்துக்காக அல்லாஹு தாலா 7 முறையிலே தண்ணி வர வச்சான். இன்னும் 30 முறை ஓடணும்னா யார் ஓடுவான்? அவ்வளவு தூரம், அவ்வளவுதான். ஹஜ்ஜி செய்யறதுக்குள்ள அவன் பாடப்பட்டுவான். அல்லாஹுடைய ஃபஸில். இப்ப என்ன சொல்றான்னா, நீங்க தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான். ஒரு நிஸ்பத் உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் அதை தேடி ஓடுவது தவறல்ல. அதுதான் கை கால் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கை கால ஆட்டுவது. ஏதாவது ஒன்று செய்ப்பான், அல்லாஹ் அவனுக்கு பறக்க செய்வான் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஹக்குதாலா அந்த செயலை பார்க்க விரும்புகிறான். அந்த செயலை செஞ்சவன அல்லாஹ் தண்ணியை கொடுத்துட்டான். அது போன்று நம்முடைய கண்களுக்கு ஒரு நிஸ்பத்து தெரிந்தால், துனியா விஷயத்துல இருந்தாலும் சரி, ரிசுக்க தேடுற விஷயத்துல, புரியுதுங்களா? இது ஒரு நிஸ்பத்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்க அதன் பக்கம் முயற்சி செய்யுங்க. விட்டுறாத, அல்லாஹ் தானே கொடுப்பான், நான் ஏன் போனோம் அப்படின்னு உட்கார்ந்துடாத, புரியுதுங்களா? எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, முழுமையான ஈமான் உடையவரா இருக்கிறார். முழுமையான ஈமான் சொல்ல முடியுங்களா? ஈமானு காமில், பரிபூர்ணமான ஈமான் உடையவரா இருக்கிறார். அவரு என் ரிசுக்க அல்லாஹ் என் காலடியில கொண்டு வந்து கொடுப்பான், நான் ரிசுக்க தேடி ஓட மாட்டேன் எங்கேயும் என்ற ஈமான்ல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, நிச்சயமா அவருடைய ரிசுக்க அல்லாஹ் காலடி தேடி கொண்டு வந்து கொடுப்பான். நீ கதவை பூட்டிட்டு உட்காராத. காலிங் பெல் அடிச்சு கதவு மூடி இருக்கும் எல்லா வீட்லையும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் 90s 80sலாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டு கதவும் பூட்டி இருக்காது. எல்லார் வீடுமே கதவு திறந்து தான் இருக்கும். பகலானா காலையில் ஃபஜ்ரோட கதவு திறந்துருவாங்க, அதோட நைட்டு தான் மூடுவாங்க, புரியுதுங்களா? நிறைய மிஸ்கின்கள்லாம் வருவாங்க, ஏழைகள்லாம். அம்மா சோறு போடுமான்னு கேட்பாங்க, மிஸ்கின் போவான்னு சொல்லுவாங்க, சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்க.
இப்போ அந்த மாதிரி மிஸ்கின்லாம் பார்க்கவும் முடியல. எல்லா வீடும் பூட்டி கிடக்குது. எல்லா வீடுமே பூட்டி கிடக்குது. மிஸ்கினா அவர் கத்திட்டு போறாரு. யாராவது ஒருத்தர் சில பேர் கொடுக்கக்கூடியவங்க தான் மேலே இருந்து தூக்கி போறாங்க. ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு பையில போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சில பேர் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. செய்துன்னா அந்த காலம் மாறி போச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அல்லாஹ் தான் இலான்ற ஈமானோடு உட்கார்ந்து என் ரிசுக்க அல்லாஹ் என் வீட்டுல என் காலடியில கொண்டு வந்து கொடுப்பான்ற ஈமானோடு உட்கார்ந்தா கதவை பூட்டி உட்காராத, கதவை திறந்து வச்சுட்டு உட்காரு. அப்ப இது என்னதுங்க? அது கதவை திறந்து வைக்கிறதுன்றது இதுவே ஒரு செயல்றான். காமிலான ஈமான் உடையவரா இருந்தாலும் சரி, சொல்லுவாங்கல்ல, காமிலான ஈமான் உடையவரா இருந்தா நீ கதவை பூட்டிட்டு உட்கார்ந்தாலும் அல்லாஹ் கூரையை பிச்சுக்கிட்டு அல்லாஹ் கொட்டுவான்வான். கூரையை பிச்சுட்டு உன் ரிசுக்க கொட்டுவான். அதுவும் அல்லாஹ்வால முடியும். ஏன் பிச்சுக்கிட்டு கொட்டணும்? திரும்ப அதை சரி பண்ணணும். அதனால நீ கதவை திறந்து வச்சுட்டு உட்காருவான். எங்க ஷேக் ஒரு கதை சொல்லுவான். ஒரு பையன், அந்த பையனுக்கு தகப்பன் இறந்து போயிட்டான். சின்ன பையன், 7 வயசு 8 வயசு 10 வயசு பையன். 10 வயசு பையன் வச்சுங்களேன். அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அம்மா வேலை செய்து ஏதோ கொண்டு வராங்க. அதை வச்சு பொழப்பு ஓடுது. பையன் 10 வயசு ஆயிடுச்சு. டேய் நீயும் வேலைக்கு போடான்னு அனுப்பி விட்றாங்க. அவன் சரி நம்ம வேலைக்கு போனான். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு இறைநேசர் அவங்க இதை மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார வச்சு அவங்க பயான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உபதேசம் பண்றாங்க. இவன் அங்க போய் உட்காந்துக்கிறான். அவங்க உபதேசம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட உபதேசம் கேட்டுக்கிட்டே இவன் உட்காந்துடுறான். சாயங்காலம் வந்துடுறான், அவங்களோடவே இருக்கிறான். சாயங்காலம்னா வீட்டுக்கு வரான், வெறுங்கையோட வரான். கேட்டால் வேலை கிடைக்கலன்றான். இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவர் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரி வராது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒழுங்கா வேலைக்கு போன்றான். இவன் நீ வேலைக்கு போகலன்னு சொன்னா அப்புறம் நான் அவனுக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை விடவும் முடியல அவனால. அப்பவும் அதை மாதிரி தான் பண்றான். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ நாளைக்கு வரக்கூடாது வீட்டுக்கு கேட்டான். சரி அம்மா வரக்கூடாது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே உட்காந்து பயானை கேட்டுட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். நேரம் போனது, நேரம் அப்படியே போயிடுச்சு. எல்லாரும் 10 மணி ஆனால் 9 மணி ஆனால் கடை எல்லாம் மூடிடுவாங்கல்ல, எல்லாம் மூடியாச்சு. ஹோன் ஆயிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரில. அவன் அப்படியே போனா ஒரு காட்டு பக்கமாக போயிட்டான். ஏன்னா அவனால அந்த உபதேசங்கள், இறைவனை பற்றி உண்டான ஞானங்களை கேட்காம இருக்க முடியல. அல்லாஹ் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய. அல்லாஹ் என் உம்மா வாசலை அடைச்சிட்டா, என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ எனக்கு வாசலை திறந்து விடு அப்படின்னா அவன் காடு மணியை கண்ணேராமான்னு போனாங்கல்ல, அந்த மாதிரி உம்மா அப்படி போனா அவன் வாக்கல காட்டு பக்கம் போயிட்டான். காட்டு பக்கம் போனா இவனுக்கு ஒரு பயமாவே இருக்குது. என்னடா இது, நம்ம நைட்ல இங்க காட்டுல மாட்டிக்கிட்டோமே. நடந்து வந்துட்டே இருந்தா பார்த்தா காட்டுக்கு வந்துட்டான். பயந்து போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லாஹு அப்படின்னு ஓடுறான். இப்படி போனா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கால் தடுக்கி கீழே வந்துட்டான். அந்த காலத்துலலாம் அந்த விளக்கு தான் வச்சிருப்பாங்க, கையில ஒரு விளக்கு வச்சு தான் போவோம். அந்த மாதிரி விளக்கு வச்சுக்கிட்டே போனா கால் தடுக்கி கீழே வந்துட்டான். உளுந்து அப்புறமா அந்த விளக்கு எடுத்துட்டு என்னடா இது கால் தடுக்கிச்சேன்னு பார்த்தா மின்னுது. அந்த விளக்குடைய வெளிச்சத்துல நல்ல மின்னுது. சரி விளக்கு கொஞ்சம் தூண்டுவோம் சொல்லிட்டு தூண்டி வச்சு பார்த்தா ஒரு பானை, பெரிய பானை மாதிரி இருக்கு. அந்த பானையுடைய விளிம்புன்னு சொல்லுவாங்கல்ல, வாய், தேக்ஸாவுடைய வாய், அந்த மாதிரி தெரியுது. தேக்ஸா வாய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் தட்டிட்டு பார்த்தா உள்ள அவ்வளவு தங்கமா இருக்கு. தங்க காசுகள், பொற்காசுகள். அவன் அதை என்ன இது நம்ம எப்படி எடுத்துட்டு போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி போகும்போது திருடனுங்க 2-3 திருடனுங்க அந்த பக்கம் போறாங்க, கிராஸ் பண்றாங்க. பார்த்தா இவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். ஹேண்டில் விளக்க வச்சுட்டு ஏதோ பண்றான். பண்ணவனும் இவங்க என்ன பண்ணாங்க, டே ஏதோ பண்றான்டா அவன், ஏதோ புதைக்கிறான்னு பார்த்தவொடனே என்ன பண்ணா, மண்ணை தள்ளி விட்டுட்டு இது இந்த விளக்கு எடுத்துட்டு ஓடுறான். ஓடி ஊர் உள்ள கடைசியா ஊட தேடி தட்டினவொடனே அம்மா ஓடி அவனை என்னடா பண்ணி எங்கடா போன நீ, உன்னை தேடி தேடி பார்த்தனடா, எங்க போயிட்டியடா, நான் சொன்னதுக்காக ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு கூட்டு போயிட்டு அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. அவனுங்க என்ன பண்ணானுங்க, எதையோ மறைச்சி வச்சான்னு சொல்லி தோண்டி பார்த்தா வாய் கட்டி இருந்துச்சு.
இவன் 2வது வாயை கெட்டிட்டு தன் மண்ணை மூடிட்டான். வாயை திறந்து பார்த்தா உள்ள பாம்பு, தேளு, நெட்டுவாக்குழியா கிடக்குது. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, கட்டிட்டு டேய் நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை சாவடிக்கிறதுக்கு இவன் எல்லாத்தையும் போட்டு சும்மா புதையில மூடிட்டு போற மாதிரி நம்மளை சாவடிக்கிறதுக்கு இவன் பிளான் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க யாவன் தெரியுமா, அதான் அந்த பையன் தான், அவன் வீடு அங்க இருக்குது, அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிராமம் தானே, ஒரு கிராமத்துல எல்லாம் தெரியுமே யார் வீட்டுக்கு என்ன. அந்த பையன் தான் இவன் தெரியும், தூக்குடா இதை, அவன் வீட்டிலே கொண்டு போய் கொட்டுவோம் சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. தூக்குனா அவங்க வீட்டில் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பையனுக்கு வந்து சோறுலாம் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அம்மா மேல இருந்து கூரையை பிரிக்கிறான். அல்லாஹும் எவனோ கூரையை பிரிக்கிறான்னு சொல்லி பயந்து ஓடி போய் உள்ள ஓரமா ஒதுங்கிட்டாங்க. எவனோ கூரை பிரிச்சு உள்ள வந்து குதிக்க போறான் தெரியலையே, என்ன பண்றது தெரியல. 2 பேரும் தாயும் பிள்ளையும் இந்த மாதிரி சொல்லிட்டான், என்னை வந்து திருடனுங்க வந்தானுங்க, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவன் வந்து அந்த பெரிய தேக்ஸா பானை பானை இருக்கு பாருங்க, பெரிய பானை, அந்த பானை எடுத்துட்டு வந்து உள்ள எல்லாத்தையும் கொட்டுறானுங்க. உள்ள பாம்பு, தேளு, நெட்டுவாக்குழியா இருந்துச்ச, அதை ஃபுல்லா கொட்டுறான் உள்ள. அவன் மேல இருந்து கொட்டிட்டு ஓடி போயிட்டானுங்க. கொட்டுனா அது எல்லாமே தங்க காசுகளா வந்து அவன் கண்களுக்கு அல்லாஹ் அப்படி காட்டினான். திரும்ப அவன் கொட்டும் போது மாறிடுச்சு, தங்க காசுகளா வந்து. இதை சொல்லி என் சர்க்கார் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுக்க நாடினால் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவான். அல்லாஹ் கொடுக்க நாடினா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவான் பாருங்க. கூரையை பிச்சு உள்ள கொட்டினான். இது வந்து அல்லாஹ் சில பேருக்கு ரொம்ப ரேர் விஷயம், ரேர் கேஸ்ட். இது மேக்சிமம் அல்லாஹ் நிஸ்பத்தை கொண்டு தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யறான். நீ ஈமானோட ஏன் ரிசுக்கு அல்லாஹ் என் காலடியில கொண்டு வந்து சேர்ப்பான்ற ஈமான் வச்சிருந்தாலும், கதவை பூட்டிட்டு நீ அந்த ஈமானோட இருக்காத, லாயிலா இல்லா சொல்லாத. கதவை திறந்து வச்சு அல்லாஹ் நிஸ்பத்தை நீ அனுப்புன்ற ஈமானோட லாயிலா இல்லா சொல்லு, அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், தண்ணீர் அவர்களுக்கு தேவை. அந்த தண்ணீருக்காக வேண்டிய அவர்கள் ஓடி இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் மத்தியில ஓடி ஏன்னா ஒரு நிஸ்பத்தை உருவாக்குறாங்க. நான் ஒரு ரியாக்ட் பண்றேன் தான், இந்த தண்ணீரை தேடி நான் ஒரு செயல் செய்யறேன், அந்த செயலுக்காக வேண்டி எனக்கு தண்ணீரை கொடுக்கறது நீ தான் கொடுக்கணும், நான் ஓடுறதுனால தண்ணி கிடைக்காது. இந்த ஈமான் தான் நீங்க ரிசுக்கை தேடணுன்றாங்க. நாம செய்யற தப்பு என்ன தெரியுங்களா, அவர் கொடுக்குறேன்ட்டாரு, ஓ இது முடிஞ்சிரும்ன்றாங்க, ஸோ அந்த இது இப்போ சரியாயிடும், இது வந்துடும் அது வந்துடும் என்று அதையும் இதையும் நம்பி நாம ஓடுறோம். அல்லாஹு தாலா என்ன செய்யறான், கடைசி சமயத்துல முடிகிற மாதிரி வந்து ஒருத்தர் என்று சொன்னாங்க, முடிகிற மாதிரி வந்து அது முடியாம போயிருது. நமக்கு இது முடிஞ்சிரும், இந்த கேஷ் வந்துடும், காசு வந்துடும் நினைக்கிறோம், கரெக்டு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. காரணம் இதுதான், நீங்க அதை நம்புறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன நம்புன்றான். நீ நிஸ்பத்தன் நீ வேலை செய், செயல் செய். இந்த செயலின் காரணமாக எனக்கு எதுவும் கிடைத்து விடாது, இந்த செயலின் காரணமாக எனக்கு எதுவும் கிடைத்து விடாது. எனக்கு கொடுக்கணும்னா அல்லாஹ் தான் கொடுக்கணும். அவன் நான் எதையும் செய்யாமலும் கொடுக்க ஆற்றல் பெற்றவன். ஆனால் இந்த உலகத்துல நிஸ்பத்தன் அல்லாஹு தாலா நீ கைய கால ஆட்டுன்னு சொல்லிட்டான். அதனால நான் சும்மா செய்யறேன், ஏதோ என் ரிஸ்க கொண்டு வந்து கொடுக்கறது அல்லாஹ் தவிர யாரும். கடையை திறந்து வச்சு வியாபாரம் செய்யறவங்க வாங்க 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 எல்லாம் கூப்பிட்டுட்டாருங்கன்னா, ஒரு பாட்டில் உள்ள உட்காந்துருக்காரு, ஒரு பாட்டில் கல்லால உட்காந்து ஒரு பாட்டில் போனை நோண்டிட்டு இருக்கிறாரு. தானா வந்து வாங்கிட்டு போறான். ஓ ரிசுக்கை எழுதிட்டவன் அவன் களத்தை பிடிச்சி கொண்டு வந்து, அவன் காசு அவன் ஜோப்ல இருக்கு ஒரு 1000 ரூபாய், அதை உன்னுடைய ரிசுக்கில் எல்லாம் எழுதிட்டான் இன்னைக்குன்னா, அவன் களத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு வந்து அவ்வளோ கடை இருக்குது, 10-20 கடை இருக்குது, அதுல உன் கடையை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வாங்க வச்சான்னா காரணம் என்ன? நம்மளே யோசிப்போம், இவ்வளோ கடை இருந்துச்சு, நம்ம ஏன் இந்த கடைக்கு போகணும், இந்த கடைக்கு ஏன் போகணும் அப்படின்னு. அவன் ரிசுக்கு நம்ம கையில இருக்குது. அவருடைய 1000 ரூபாய் காசு நம்ம ஜோப்ல இருந்துச்சுன்னு சொன்னா, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு, புரியுதுங்களா, பொருளை வாங்கிட்டு வருவ 1000 ரூபாய்க்கு, அதுல அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு 300 ரூபாய் எழுதியிருப்பான் லாபம், புரியுதுங்களா. அதனால உங்க ரிசுக்கு அவன் கையில இருந்தா கண்டிப்பா போயே தீரும். நம்ம ஜோப்ல இருக்க காசு நமக்கு சொந்தம் கிடையாது, அவருடைய ஜோப்ல இருக்க காசு அவருக்கு சொந்தம் கிடையாது. அல்லாஹு தாலா அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க நாடிட்டால் தானா போயிடும், சம்பந்தமே இருக்காது, போயிடும். ஹைர், அல்லாஹ் ஃபதல் செய்யணும். அதனால நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்காக வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரணும், ஹக் தாலாவை நாம் நெருங்க வேண்டும். இது எல்லாமே சிருஷ்டிகளை படைத்த ரப்புல் ஆலமீன்
சிருஷ்டிகர்த்தாவான அவன் பக்கம் திரும்பவே அல்லாஹாலா கொடுப்பான். அல்லாஹ் மேல முஹப்பத் வரும். அதனால இஸ்லாம்னு சொன்னாலே நாம் தியாகம் செய்யணும். எப்போ தியாகம் செய்வோம்? மனுஷன் எப்போ தியாகம் செய்வாங்க? அல்லாவுக்காக. அல்லாவின் மீது முஹப்பத் இருந்தால் தான் தியாகம் செய்வான். அல்லாவின் மீது பிரியம் இல்லைன்னா தியாகம் செய்ய மாட்டான். அதனால தான் அல்லாவை நேசித்தார்கள், காதலித்தார்கள், தியாகம் செய்தார்கள். தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட முனைந்தார்கள். அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஆடை இறக்குறான்னு அவங்க ஊர்ல தான் அறுத்தாங்க. இஸ்மாயில் இஸ்லாம் தான் அல்லாஹ் அவங்க இப்ராஹிம் இஸ்லாம் அறுத்தார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆடை இறக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த எண்ணம் தான் சொல்றேன். இன்னமல் அமாலும் பின்னியா இன்னமால் யும்ரியும் மாணவா. நீங்கள் என்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணத்தின்படி தான் கூலி. அதனால அமல் சீராக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்முடைய எண்ணம் சீராக வேண்டும். செயல் பார்த்தா நல்லது மாதிரி தெரியும் சில பேர் செய்யக்கூடிய செயல்கள், அவனுடைய எண்ணம் கெட்டதாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த செயலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான், அவன் எண்ணத்துக்கு தான் அல்லாஹ் கூலி கொடுக்குறான். கைசானியத் வைசா பரக்கத்துமா தமிழ்ல உருது பழமொழி. கைசானியத் வைசா, எப்படி நீங்க நியத்து வைக்கிறீங்களோ அதன்படிதான் கூலி. பரக்கத்தை அல்லாஹ் எப்போ செய்வான்? உன் நியத்துப்படி தான் பரக்கத் செய்வான். நல்ல நியத்தா வை. அதனால மார்க்கத்தில் நாம் பற்றுடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்கிட்ட முடுகணும், அல்லாஹை நெருங்க வேண்டும், தியாகம் செய்யணும், நேரங்களை இறைவனுக்காக தியாகம் செய்யணும், பொருட்களையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும். அப்பதான் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். புரியுதுங்களா? அல்லாஹ் கொடுத்தான்ற இன்னும் அதனால தான் அல்லாஹாலா வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சொல்றாங்க. மூமின்கள் முத்தகீன்களை பற்றி சொல்லும் போது யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நான் எதை ரிசுக்காக அவர்களுக்கு அருள் புரிந்தேனோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். தன் மனைவி மக்களுக்கு செலவு செஞ்சாலும் அதிலிருந்து செலவு செய்வாங்க. ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்தாலும் என் ரப்பு எனக்கு பிச்சை கொடுத்தா அதுலேருந்து செலவு செய்யறன்ற எண்ணத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனா நாம அப்படி இல்லை. நான் சம்பாதிச்சதை நான் செலவு பண்றேன் என் மனைவி மக்களுக்கு நினைக்கிறோம். நான் சம்பாதிச்சதுல இருந்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறோம். இந்த எண்ணமே தப்பான எண்ணம். இந்த எண்ணமே உண்மையான எண்ணம் அல்ல. நீ எங்க சம்பாதிச்ச? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு நீ சம்பாதிக்கிறதா உனக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். ஒரு நிஸ்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு கடையோ ஒரு உத்தியோகமோ ஒரு வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நிஸ்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து நம்மளை சம்பாதிக்கக்கூடியவனாக ஆக்கினான். எத்தனோ பேர் வேலை இல்லாம தேடிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான், நல்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான், நல்ல திறமையுடையவன் வேலை இல்லாம இருக்கிறான். எந்த திறமை இல்லாத நமக்கு அல்லாஹ் தஆலா வேலையை கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வச்சிருக்கான்னு சொன்னா நம்ம யோசிக்கணும்ல. அல்லாஹ்வுடைய ஃபஸில் இது, அல்லாஹ்வுடைய கருணை இது, அல்லாஹ்வுடைய கிருபை அது. ஹைர் அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை நமக்கு பலப்படுத்துவானாக. இறைவனுக்காக வாழ்ந்து மறை பாக்கியத்தை எல்லாம் நமக்கு அருள் புரிவானாக. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم حسن عاقبتنا في أمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلما وألحقنا بالصالحين. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتناتها وعذاب الآخرة. توفنا مسلما وألحقنا بالصالحين. يا الله துல் ஹஜ்ஜுடைய மாசத்துல ரப்பே எங்களை பிரயாசிக்க செய்த ரப்பே, நல்ல அமல்கள் செய்யும் எண்ணங்களை எங்களுக்கு அதிகப்படுத்தியா அல்லாஹ். எங்க உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். சதா உன்னை சார்ந்து வாழும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுடைய தேவைகளுக்கு உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். எங்கள் தேவைகள் பூர்த்தி ஆன பிறகும் ரப்பே, இந்த தேவையை பூர்த்தி செய்தது நிஸ்பத்தை கொண்டு நீதான். இந்த ஹாஜியார் அந்த ஹாஜியார் இவர் செஞ்சார் அவர் செய்தார் இல்லை ரப்பே, அவருடைய நிஸ்பத்துல நீதான் என் ஹாஜத்தை பூர்த்தி செய்கின்ற ஈமானோட நாங்கள் அஹக்கன் கொண்டு உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்கள் நசீபாக்க ரப்பே. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பியனி ஸகீரா. எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ரப்பே. அல்லாஹ் இந்த தியாக திருநாளை நாங்கள் கொண்டாடும் போது ரப்பே, நாங்கள் உனக்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். உனக்காக வாழ்ந்து மறையும் பாக்கியத்தை எங்கள் நசீபாக்க ரப்பே. விசாலமா ரிசுக்கூடிய அல்லாஹ், காமிலான ஈமான கொடு ரப்பே. இறையச்சத்தோடு வாழும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யாருக்கெல்லாம் என்னென்ன ஹாஜத் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் நீ பூர்த்தி செய்ய ரஹ்மானே. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பியனி ஸகீரா. ரப்பனா ஆத்தினா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். என்னிடத்தில் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவருடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்ய அல்லாஹ்.
ஹலாலான அனைத்து தேவைகளையும் நீ பூர்த்தி செய்ய ரஹ்மானே. ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.